This video is sponsored by Buy Mode ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் பிராண்டட் ஐட்டம் டிஸ்கவுண்ட்டோட தராங்க. இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோ. டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் 5ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் இருக்கிற முக்கியமான பாக்ஸ் கொஷின்லாம் பார்க்க போகிறோம். 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் 1ல் இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். இது டெட்டு டிஆர்பி படிக்கிறவங்களுக்காக போடுறேன். ஏற்கனவே 5th ஸ்டாண்டர்டில் நிறைய லெசன்ஸ் போட்டிருக்கேன். அதோட கண்டினியூவாக இதையும் சேர்த்துக்கலாம். டெட்டு டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சிக்கும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிறது நல்லது. இதில் 4 பாடங்கள் இருக்குது. ரொம்ப அடிப்படையான செய்திகளோ ரொம்ப முக்கியமான செய்திகளோ இதில் இடம்பெறும். இது 5வது தானே அப்படின்னு இக்னோர் பண்ணிடாதீங்க. முக்கியமான கேள்விகள் இதில் இடம்பெறுது. வாங்க பார்க்கலாம். உள்பாறை கோளங்கள் எதுனா புதன், வெள்ளி, புவி, செவ்வாய். இந்த 4 கோள்கள் தான் உள்பாறை கோளங்கள்னு கேட்பாங்க. இதுதான் திடக்கோள்கள்னு அழைக்கிறோம். வெளிக்கோள்கள் அதாவது வெளிக்கோள்கள் அது என்னென்ன அப்படின்னா வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். இதை வாயுக்களால் ஆனது. உறைந்திருக்கும் கோள்கள்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் தான் உறைந்திருக்கும் கோள்கள். அடுத்து புவி தினம், உலக புவி தினம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 22. அடுத்து வெள்ளியும் புவியையும் இரட்டைக்கோள்கள்னு சொல்கிறோம். செவ்வாய் செந்நிறமாக இருக்கிறதுனால அதை செந்நிறக்கோள்னு அழைக்கிறோம். பூமி நீர்க்கோளம், நீர் அதில் மட்டும்தான் இருக்குது. வளையங்களை கொண்ட கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சனி. இரட்டைக்கோள் வெள்ளியும் பூமியும், செவ்வாய்க்கோள் சிகப்புக்கோள் செந்நிறக்கோள்னா செவ்வாயை சொல்லுவாங்க. அடுத்ததா A4 நோஸ் அப்படின்னா என்னென்னா A1 அப்படிங்கிறது ஆசியா. இது நினைவு குறிப்பு தான், ஷார்ட்கட்டு. A2 அப்படின்னா ஆப்பிரிக்கா, A3 அப்படின்னா அண்டார்டிகா, A4 அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா. அடுத்து நோங்கிறது நார்த் அமெரிக்கா, எஸ் தென் அமெரிக்கா, இ யூரோப்பா. இதை தான் A4 நோஸ்ன்னு சொல்கிறாங்க. 7 கண்டங்களையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட்டு A4 நோஸ். இதை நினைவு குறிப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து நாம் பல வகையான நிலத்தோற்றங்கள் பற்றி பார்க்கலாம். சமவெளிகள், பீடபூமிகள், மலைகள், கடற்கரை சமவெளிகள், பள்ளத்தாக்குகள், பாலைவனங்கள் மற்றும் தீவுகள் போன்ற பல இருக்குது. உலகத்திலே உயரமான சிகரம் எவரெஸ்ட்டு. இது இமயமலையில் இருக்குது. 8848 மீட்டர் உயரம் கொண்டது. உயரமான சிகரத்தை பற்றி சொல்லியாச்சு. அடுத்து ஆழமான கடலை சொல்கிறாங்க. பெருங்கடல்களின் சராசரி ஆழம் 3800 மீட்டர். பெருங்கடலோட ஆழமான அகழி எது அப்படின்னா மரியானா அகழி தான் ரொம்ப ஆழமானது. இது பசிபிக் கடலில் இருக்குது. கலைச்சொற்கள் பார்க்கலாம். பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா துகள்கள், சலைன் வாட்டர் அப்படின்னா உப்பு நீர், ட்ரன்ச் அப்படின்னா அகழி, துகள்கள்னால் பார்ட்டிகல்ஸ். கலைச்சொற்கள் கேட்குறாங்க. அடுத்து பழங்கால மனிதன் குவாட்சைட் அப்படிங்கிற கரடு முரடான ஒரு வகை கல்லை பயன்படுத்தி தான் கருவிகள், ஆயுதங்கள் செஞ்சான். சிக்கிமுக்கி கற்கள் அப்படி அதை பயன்படுத்தி சிக்கிமுக்கி கல்லை பயன்படுத்தி தான் நெருப்பை உருவாக்கணும். கற்கால மனிதர்கள் விலங்குகள்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. இரவில் வழி கண்டறிய தீப்பந்தங்களை பயன்படுத்தினாங்க. அவங்க வசித்த இடத்துல ஓவியங்கள் வரைந்தார்கள். எல்லாமே அடிப்படையான செய்திகள். அடிப்படை ரொம்ப முக்கியம். இது நமக்கு தெரியும்னு நினைக்காதீங்க. வார்த்தையை வச்சு நிறைய விளையாடுவாங்க. தெளிவாக படிங்க. ஆவணங்கள் எழுதப்பட்ட காலம்தான் வரலாற்று காலம் என்று அழைக்கப்படுகிறது. மக்களின் வாழ்வியல் முறைகள், நிகழ்வு, உணவு, பழக்க வழக்கம், பண்பாடு, கலை, கட்டடக்கலை, இலக்கியம் எல்லாமே வரலாற்றில் இருக்கும். அருங்காட்சியகம் என்பது அரிய மற்றும் நம் முன்னோர்கள் பயன்படுத்தின பொருட்கள் தான். அதை பாதுகாப்பாக வைக்கிற இடத்த தான் அருங்காட்சியகம்னு சொல்கிறோம். இது கடந்த காலத்தின் எஞ்சிய பொருட்களை பாதுகாப்பது அப்படின்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமானது. மனிதனோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு? மனிதன், குடும்பம், சமூகம், சமுதாயம், நிர்வாக முறை. சமுதாயம், நிர்வாக முறை இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. மனிதன், குடும்பம், சமூகம் தெரியும். சமுதாயம், நிர்வாக முறை கரெக்டாக இருக்கணும். அடுத்து ஒரு அரசனின் ஆட்சி காலம், மக்கள், சமூக நிலை பற்றி பாறைகள்லையும் சுவர்கள்லையும் பொறிக்கப்படுறது தான் கல்வெட்டு. கல்வெட்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கலைச்சொற்கள் பார்க்கலாம். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா தொல்கைவினை பொருட்கள். எக்ஸவேஷன் அப்படின்னா அகழ்வாராய்ச்சி. பாட்ஷர்ட் அப்படின்னா உடைந்த பானை துண்டுகள், பாட்ஷர்ட். விவேகானந்தரோட பொன்மொழி கொடுத்துருக்காங்க. உலகம் அறநெறி உள்ளதால் தான் உயிர்த்துள்ளது. சுயநலம் என்பது ஒழுக்க நெறி அல்ல. சுயநலம் இன்மை தான் ஒழுக்க நெறின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு. அதாவது பொதுநலம்தான் ஒழுக்கம், சுயநலங்கிறது ஒழுக்க நெறி கிடையாது அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு.
காயமடைந்த புறாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக பருந்துக்கு தன்னோட தொடை சதையை கொடுத்துருப்பாரு சிபி சக்கரவர்த்தி. கன்றை இழந்த பசுவிற்கு நீதி வழங்க மனுநீதி சோழன் தன்னோட மகனையே தேரில் ஏற்றிருப்பார், தேர் சக்கரத்தில் ஏற்றிருப்பார். வள்ளல் பாரி தனது தங்க தேரையே முல்லைக்கொடி படறதுக்காக விட்டிருப்பாரு. வள்ளல் பேகன் குளிரால நடுங்கிற மயிலுக்கு போர்வையை போத்தியிருப்பார். இதுதான் சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக இருக்கிறது. ஒரு குடிமகன் என்பவன் குறிப்பிட்ட நாட்டின் உறுப்பினராக இருந்து பல்வேறு உரிமைகளை அனுபவித்து தனது கடமைகளையும் நிறைவேற்றுகிறார். ஒரு இறையாண்மை பெற்ற அரசு தனது குடிமக்களுக்கு வாழும் உரிமை, கல்வி உரிமை, எல்லா உரிமையும் கொடுக்குது. விதிகளை மீறக்கூடாது. நாட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்கும், மகனின் கடமைகளாக கூட சொல்லலாம். எங்கும் துப்புதல், குப்பைகளை கொட்டக்கூடாது, நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்தக்கூடாது, பழைய பொருட்களை தெருக்களில் எரிக்கக்கூடாது, சாலைகளில் வெள்ளை பூசணிக்காவை உடைக்கக்கூடாது. இது எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து ஆஃபர் அப்படின்னா வழங்குதல், ப்ரிசர்வ்னா பாதுகாத்தல், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா தன்னம்பிக்கை, பாறைக்கோளம்னா நிலம், நீர்க்கோளம் அப்படின்னா நீர், வளிமண்டலம்னா காற்று, உயிர்கோளம் அப்படின்னா உயிரினங்கள் வாழ்கிறது தான் உயிர்கோளம். வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களின் கலவை ஆக்சிஜன் 21, நைட்ரஜன் 78, பிற வாயுக்கள் 1%. என்னென்ன மாதிரி பிரிஞ்சிருக்கு, இதில் அதிகமாக இருக்குது எதுன்னு கேட்பாங்க, நைட்ரஜன். காலநிலை அப்படிங்கிற சொல் கிளைமா அப்படிங்கிற கிரேக்க சொல்லேருந்து வந்தது. கீன்னு வச்சு கிளைமா, நம்ம கிளைமேட்டுன்னு சொல்கிறதே கிரேக்க வார்த்தை தான், கிளைமா. அடுத்து உலக வானிலை நாள் மார்ச் 23. உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அச்சரேகைனா என்ன, தீர்க்கரேகைனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. மேற்கிலிருந்து கிழக்காக வரையப்படும் கோடு இது கற்பனை கோடு, அதுதான் அச்சரேகை. இதே வடக்குலேருந்து தெற்காக வரைஞ்சால் அது தீர்க்கரேகை. ஒரு இடத்த அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு, கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் அச்சரேகையும் தீர்க்கரேகைகளும். கடல் மட்டத்தோட சராசரி காற்றின் அழுத்தம் 10-13. கடலுக்கு மேலே போனால் காற்று எப்படி அடிக்கும், நல்லா 10-13 அடிக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்றோட அழுத்தத்தை அளக்கிறதுக்கு பயன்படுற கருவி தான் பாரமானி. அழுத்தம் அழுத்துனா பாரமாக இருக்கும்ல, அதனால் பாரமானி. காற்றோட வேகத்தை அளக்கிறதுக்கு காற்றுமானி. காற்றுமானி வேகத்துக்கு. காற்று திசை காட்டினே சொல்லிடுறாங்க, காற்றோட திசையை அளவிட. காற்றாற்றல் அப்படிங்கிறது ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். காற்றாற்றல் புதுப்பிக்கக்கூடிய வடிவம். காற்று கலன்கள் காற்றின் மூலம் கிடைக்கும் இயக்க ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுது. இதனால் மின்னியற்றி இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. லூ காற்று அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. லூ என்பது இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் வீசும் ஒரு வலிமையான புழுதி படிந்த வெப்பமான வறண்ட கோடை காற்று. இது ரொம்ப ஆபத்தானதுன்னு கூட சொல்லுவாங்க. காற்று எப்போ வீசும்னு கேட்டாங்கன்னா வட இந்தியாவில் மே ஜூன் மாதங்களில் வலுவாக வீசும் லூ காற்று. கொங்கான் பகுதியில் ஏற்படுற காற்று சுழற்சி காரணமாக தான் மும்பையில் அதனை சுற்றி இருக்கும் இடங்கள்லையும் கனமழை பொழியுது. மும்பையை சுற்றி கனமழை பொழியறதுக்கு காரணம் கொங்கான் பகுதியில் ஏற்படுற காற்று சுழற்சி தான். கலை சொற்கள் அறிவோம். கண்டன்சேஷன் அப்படின்னா நீராவியாக சுருங்குதல். ரிசர்வேயர் அப்படின்னா நீர்த்தேக்கங்கள். வெஜிடேஷன் அப்படின்னா தாவரங்கள். இதோட 5ஆம் வகுப்பு முக்கிய செய்திகள் அனைத்துமே கொடுத்தாச்சு. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஒரு முறை ரிவைஸ் பண்ணாலே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.